தாய்மொழிக்கும் என் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் ஜீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்டு மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாரதியாரின் வாக்கிற்கிணங்க ஆங்கிலேயர்கள் நாடி வந்த நாடு எங்கள் பாரத நாடு. அலெக்சாண்டர் தேடி வந்த வீர தேசம் இது. காந்தியடிகள் பிறந்த நம் இந்திய தேசம் இது. சும்மாவா கொடுத்தான் சுதந்திரம்? இல்லை இல்லை. தமிழகம் முழுவதும் மரப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அச்சமயம் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டு தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று அணிவகுத்து சென்ற போது காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்து கையில் இந்திய தேசிய கொடியினை ஏந்தியபடியே மயங்கி விழுந்தார் திருப்பூர் குமரன். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை கண்டு வெகுண்ட மக்கள் நாளுக்கு நாள் போராட்டங்கள், கழகங்கள், புரட்சிகள் என தொடங்கி பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவை விட்டே விரட்ட எண்ணினர். இதன் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களை ஆங்கில அரசுக்கு எதிராக அரங்கேற்றினர். இறுதியில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை இந்தியா என்ற புதிய பாரதம் உதயமானது. அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் தமது தாய் திருநாட்டை காக்க இன்னுயிரையும் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் நாடெங்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தேசிய கீதம் பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்நாளில் சிறந்த சேவை புரிந்தோருக்கும் வீரதீர சாகசங்கள் புரிந்தவர்களுக்கும் பாராட்டுகள், பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். இன்றைய பொழுதில் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் நூற்றுக்கணக்கான தேச தலைவர்களின் தியாகமும் மறைந்திருக்கிறது என்றால் யாராலும் மறுக்க இயலாது. சுமார் 100 கோடிக்கும் மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் ஜாதி, மதம், மொழி, இனம் என வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்ளுவோம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். நன்றி. Good morning to respected correspondents, sir, principal ma'am, teachers and my dear friends. Happy Independence Day. My name is Yogeshwari. I am studying in 9th standard. I am proud to be a student of Presidency High Secondary School at Rediyarpalayam. Today I am going to give a small speech about Independence Day. We celebrate Independence Day as the national festival of India. The day marks the anniversary of national independence from the British Empire on 15th August 1947. Furthermore, it is the most auspicious day for the people of India because India became independent after lots of hardships and sacrifice of the brave Indian freedom fighters. Honors of freedom fighters. Freedom fighters struggled to make our country free from the Britishers. On this day, every citizen of our country pays tribute to them. From that day onwards, 15th August became a very important day in the Indian history and in the hearts of every Indian. Also, the entire nation celebrates this day with the full spirit of patriotism. After the independence, Pandit Jawaharlal Nehru was chosen as the first Prime Minister of India. He unfurled our three-color flag at the Red Fort in the national capital, New Delhi, for the first time to spark the spirit of patriotism in youth. The youth of our country has the power to change the nation. By means, someone rightly said that the future hinges on to the young generation. Hence, it becomes our duty to serve the nation and make every possible effort to make our country better. We got independence in 1947 because of freedom fighters. But now in this struggle of independence from coronavirus, doctors, police officers, social workers, they are now our freedom warriors. We should stand united and obey for all the rules and instructions made by the government to overcome this pandemic situation. I would like to say our pride in our heart for soldiers, freedom fighters and corona warriors. Freedom in the mind, faith
in the words and pride in our souls. Let's together to salute our nation. Jai Hind, Jai Bharat. Thank you. Good morning to all. Respected Principal, Honorable Chief Guest, teachers, parents and my dear friends. At first, let me wish you all a happy Independence Day 2020. Today we are celebrating 74th Independence Day. On 15th August 1947, we got independent from British rule. We should celebrate this day with great spirit. We should remember our great leaders like Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Subhash Chandra Bose and others. A peaceful life that we are living today is just because of their sacrifice. Let's all work together to make our country the developed country in the world. I would like to say that we must be proud to be Indians. So, let's celebrate today with great joy. Thank you. Jai Hind. Good morning to everyone. I am B. Tarishma from 6th standard B section. I am going to say countries and its capitals. Afghanistan, Kabul, Albania, Tirana, Algeria, Algiers, Angola, Luanda, Antigua and Barbuda, St. John's, Argentina, Buenos Aires, Armenia, Yerevan, Aruba, Orange Estate, Australia, Canberra, Austria, Vienna, Azerbaijan, Baku, Bahamas, Nassau, Bahrain, Manama, Bangladesh, Dhaka, Barbados, Bridgetown, Belarus, Minsk, Belgium, City of Brussels, Belize, Belmopan, Benin, Porto-Novo, Bhutan, Thimphu, Bolivia, Sucre, Botswana, Gabon, Brazil, Brasilia, Burundi, Bandasi, Beguan, Bulgaria, Sofia, Burkina Faso, Ouagadougou, Burundi, Bujumbura, Cape Verde, Praia, Cameroon, Yaoundé, Canada, Ottawa, Central African Republic, Bangu, Chad, Djamena, Chad, Santiago, China, Beijing, Colombia, Bogota, Comoros, Moroni, Congo Democratic Republic, Kinshasa, Congo Republic, Brazzaville, Cook Island, Avarua, Costa Rica, San Jose, Cote d'Ivoire, Yamoussoukro, Croatia, Zagreb, Cuba, Havana, Cyprus, Nicosia, Scratch, Prague, Denmark, Copenhagen, Djibouti, Denmark, Copenhagen, Djibouti, Dominica, Rosario, Dominican Republic, Santo Domingo, Ecuador, Quito, Egypt, Cairo, El Salvador, San Salvador, Equatorial Guinea, Malaba, Eritrea, Asmara, Estonia, Tallinn, Ethiopia, Addis Ababa, Fiji, Suva, Finland, Helsinki, France, Paris, Gabon, Libreville, Gambia, Banjul, Georgia, Tbilisi, Germany, Berlin, Ghana, Accra, Greece, Athens, Grenada, St. John, Guatemala City, Guinea, Conakry, Guinea-Bissau, Guyana, Georgetown, Haiti, Port-au-Prince, Honduras, Tegucigalpa, Hungary, Budapest, Iceland, Reykjavik, India, New Delhi, Ireland, Dublin, Indonesia, Jakarta, Iran, Tehran, Iraq, Baghdad, Israel, Jerusalem, Italy, Rome, Jamaica, Kingston, Japan, Tokyo, Jordan, Amman, Kazakhstan, Astana, Kenya, Nairobi, Kiribati, Tarawa, North Korea, Pyongyang, South Korea, Seoul, Kosovo, Pristina, Kuwait City, Kyrgyzstan, Bishkek, Laos, Vietnam, Lebanon, Beirut, Lesotho, Maseru, Libya, Monrovia, Macedonia, Skopje, Madagascar, Antananarivo, Malawi, Lilongwe, Malaysia, Kuala Lumpur, Maldives, Mali, Bamako, Malta, Valletta, Marshall Island, Majuro, Mauritania, Nouakchott, Mauritius, Port Louis, Mexico City, Micronesia, Palikir, Moldova, Chisinau, Mongolia, Ulaanbaatar, Montenegro, Podgorica, Mozambique, Maputo, Myanmar, Naypyidaw, Nepal, Kathmandu, Nauru, New Zealand, Wellington, Nicaragua, Managua, Niger, Niamey, Nigeria, Abuja, Norway, Oslo, Oman, Muscat, Pakistan, Islamabad, Palau, Nagar, Panama City, Papua New Guinea, Port Moresby, Paraguay, Ascension, Peru, Lima, Philippines, Manila,
Philippines, Manila, Poland, Warsaw, Portugal, Lisbon, Qatar, Doha, Romania, Bucharest, Russia, Moscow, Rwanda, Kigali, Saint Kitts and Nevis, Bastille, Saint Lucia, Castries, Saint Vincent and the Grenadines, Kingstown, Samoa, Apis, Atom and Principe, Atom, Saudi Arabia, Riyadh, Senegal, Dhaka, Serbia, Seychelles, Victoria, Sierra Leone, Freetown, Singapore, Slovakia, Bratislava, Slovenia, Ljubljana, Solomon Island, Honiara, Somalia, Mogadishu, South Africa, Pretoria, South Sudan, Juba, Spain, Madrid, Sri Lanka, Sri Jayavardhanipura Kotte, Sudan, Khartoum, Suriname, Paramaribo, Swaziland, Lobama, Sweden, Stockholm, Syria, Damascus, Taiwan, Taipei, Tajikistan, Dushanbe, Thailand, Bangkok, Timor, Delhi, Togo, Lome, Tonga, Nuku, Alofa, Trinidad and Tobago, Port of Spain, Tunisia, Tunis, Turkey, Ankara, Turkmenistan, Ashgabat, Tuvalu, Funafuti, Uganda, Kampala, Ukraine, Kyiv, United Arab Emirates, Abu Dhabi, United States of America, Washington DC, United Kingdom, London, Uruguay, Montevideo, Uzbekistan, Tashkent, Vanuatu, Port Vila, Peninsula, Caracas, Vietnam, Hanoi, Yemen, Sanaa, Zambia, Lusaka, Zimbabwe, Harare. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் யார் என்பது தெரிகிறதா? நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் தான் ஜாக்சன் துரையன் போரோ. கீர்த்தி, திரை, வரி, வடி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கீர்த்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நீர் பாய்ச்சி நடு வயல் நடைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை படித்தாயா? கண்ணி வாழ்வதற்கு கஞ்சி சுமந்தாயா? அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்கள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அதுக்கு நீ மாமானா மச்சானா? மானம் கெட்டவன் நீ. எதுக்கு கேட்கிறாய் கீர்த்தி? யாரை கேட்கிறாய் கீர்த்தி? மேலே நாட்டு உழவர் கூட்டம் உங்கள் தலைகளை நெருக்குதீராய் குவைத்து விடுவோம், ஜாக்கிரதை. வெளியேனே, என் நாட்டை விட்டு வெளியே. வந்தே மாறம், வந்தே மாறம். I am B. Sarvoshini of 12C1 studying in Presidency Higher Secondary School. My heartfelt wishes Independence Day to each and every citizen of our homeland. In this auspicious occasion, I would like to remind and cherish the memories about this special day. According to the great Netaji, an individual after his death, the idea will remain forever. That is, it will incarnate itself in thousands of life. Independence that we enjoy today was the main aim of many leaders. After its accomplishment, they are not here to experience or enjoy it. What could be the reason behind it? As common, we all know it's their sacrifice and devotion towards the nation. There are thousands of names and faces behind the great one, independence. We may remember only a few leaders like Gandhiji, Nehruji, Netaji and Kingmaker Kamaraj and like. But at every stage, starting from home and then town, then district, then state and then the whole nation, there are lots of initiators and activists who had not been known in the Indian freedom struggle. It is the foremost duty of ourselves to pay respect and tribute to them. Today's happiness began from yesterday's sorrow. Yes, from lakhs of bloodshed. We must realize it, and the independence should exist for long years. We have many obstacles overthrown. One such obstacle is this global pandemic COVID-19. Unity is strength, especially for Indians. Indians stay united and they will stay united forever. At last, I take pleasure
and that I am proud to be an Indian. Jai Hind. வணக்கம், என் பெயர் சதீஸ்வரன். நான் 12ஆம் வகுப்பு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். நான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு கவிதை பாட உள்ளேன். இந்தியரே இந்தியரே, சுதந்திர வீரர்களின் செல்லங்களே, வெற்றிக்கு சீரும் சிங்கங்களே, இந்தியாவுக்கு உழைக்கும் தங்கங்களே, நம் நாட்டை செதுக்கும் கலைஞர்களே, சுதந்திரத்திற்காக பல கைகள் உழைத்தது, அந்நியர்களின் கொடுமையாட்டம் ஒழிந்தது, நம் நாட்டின் வெற்றி சூரியன் உதித்தது, நாட்டின் சுதந்திர இன்பம் கழைத்தது. சுதந்திரத்தை காக்கும் நெஞ்சங்கள் பல கோடி, தீமை எதிர்த்து போராடுவோம் ஒன்று கூடி, இன்பம் திளைப்போம் சுதந்திர பாட்டு பாடி, இந்திய புகழை உலகிற்கு ஒளித்திடுவோம் ஆட்டமாடி. ஒற்றுமை உள்ளவரை தீமை இங்கு இல்லை, சுதந்திர தாகம் உள்ளவரை தோல்வி இங்கு இல்லை. அகிம்சை என்னும் ஆயுதம் தீமை அடக்கும் ஆயுதம், வீரம் என்னும் ஆயுதம் அது பாரத தாயின் மாதவம். இந்தியா என்னும் ஆசை அது சுதந்திரத்தின் ஓசை, காலம் கடந்து இருக்கும் பாரதத்தின் மானம் அது முடிவு வரை வேண்டும். காந்தியம் என்னும் காந்தகம் சுதந்திரத்தை ஈர்த்திடும், வீரம் என்னும் ஆயுதம் தீமையோடு ஒற்றை கொற்றை பார்த்திடும். பாரதம் என்னும் சுதந்திரம் ஏந்திடும் கை ஆயிரம், நாம் வெற்றி கண்ட வழிகள் தான் இயற்றிடும் நல்பாயிரம். ரத்தம் சிந்தி வாழ்வின் யுத்தம் சென்று பல இறப்பு கண்டு நம் நாட்டின் புதிய பிறப்பு கண்ட சுதந்திரம் அது உலக முடிவு வரை நிரந்தரம். சுதந்திர ஒளியை கொண்டு நாளை இந்திய ஒளியை உலகில் ஏற்றும் என் இந்தியர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Be the change that you want to see in the world. The day is not far when our country is became strong and powerful in every field. Honorable correspondent sir, beloved madam, respected VP sir, and wealthy teachers, my dear friends, a very good morning to you all. It gives me an immense pleasure to talk a few words about our 74th Independence Day in this auspicious day. Today, everyone from one part of our country to another part is chanting the slogan of Jai Bharat Mata with a great spirit and power. It is indeed the spirit of freedom and love for the land, but we know this freedom is hardly earned. There are decades of sacrifices and struggle behind all of this. This freedom owes itself to the great leaders like Gandhiji and Nehru Lal, who stood like a rock for this freedom and supported the cause of the independence. And this freedom is also owes itself to the great leaders like Bal Gangadhar Tilak, Lala Lajpat Rai and Bhagat Singh and many others. In British India, our rights are compromised, we felt suffocated, our social, economic and political conditions are very bad. Slavery is a very cruel thing, and in this situation we have to thankful for our leaders who had recognized it before. We have to fulfill the promises that we have been doing for this land. We are facing many issues in this country. Apart from these issues, we have many good things to offer. We are the nuclear power country and we have great army, and our enemies are fear of us because we are the world's biggest democratic country with a free and happy people. Being a youth, we are the future of our nation. We have to look at the problems and search the solution immediately. Our great leaders Gandhiji and Nehru Lal said that the future depends on what we do today. So we have to concentrate today for our bright future. This day is very important for us. So in this day we have to take a promise to serve our country. Dr. APJ Abdul Kalam said that to succeed in your mission, you must have a single-minded devotion to your goal. As like our Mother Teresa's word, no caste, no color, no religion, no nationality would come between us because we are the children of our God. So we should be united. I am very proud to be an Indian, and at the same time I am very proud to study in this Presidency Higher Secondary School because excellency starts from Presidency. Jai Hind, Jai Bharat Mata. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாட்சி. எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாட்சி. செங்கட்டு வெற்றியை உதவுவோமே, கருணைக்கெல்லாம் இதை எடுத்து ஓதுவோமே. இது அழகான பாரதியாருடைய ஒரு சுதந்திர பாட்டு. இன்று 74வது இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தினத்தை, சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திருமதி விமலா, தலைமை செவிலியர், இந்திராகாந்தி மருத்துவமனை அவர்களையும், திரு சிவகுமார் அவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும்,
அருமையான மாணவ செல்வங்களையும், வருங்கால இந்திராக்களையும், வருங்கால மருது பாண்டியர்களையும், கட்டபொம்மன்களையும், பகத்சிங்களையும், நேருக்களையும், காந்திகளையும், மருத்துவர்களையும், செவிலியர்களையும், மோடிகளையும், வேடிகளையும் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பான பெற்றோர்களின் பள்ளியின் சார்பாக இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆனந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இந்த இயற்கை காற்றை கூட சுவாசிக்க முடியாம எல்லாரும் முகமூடி அணிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனந்த சுதந்திர காற்று மட்டுமல்ல, இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை காற்றை கூட சுவாசிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தம் தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் உலகை அச்சுறுத்திக் கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து இந்த மக்களுக்காக இரவும் பகலும் உழைத்துக் கொண்டு இருக்கும் மருத்துவர்களையும், செவிலியர்களையும், சுகாதார பணியாளர்களையும் மற்றும் மருத்துவமனைகளிலே பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களையும் நினைத்து அவர்களுக்கு இந்த 74வது சுதந்திர தினத்தை அர்ப்பணித்தால் அது மிகவும் அர்த்தமுள்ளமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த 5 மாதங்களாக இந்த உலகம் ஒரு பேரிடரை, ஒரு பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். எல்லா நாடுகளும் வல்லரசு, நாங்கள் வளர்ந்து விட்டோம், நாங்கள் உயர்ந்து விட்டோம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பல நாடுகள் சொன்னது நாங்கள் தான் வல்லரசு நாடுகள். அமெரிக்கா போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாரும் ஒழுங்கினா நாங்கள் தான் இந்த உலகத்தில் வல்லரசு நாடுகள். ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு நாடு நான் வல்லரசு என்று சொல்ல முடியுமா? எல்லா நாடுகளிடையும் பல வர்த்தக போட்டிகள், எல்லா துறையிலும் நாங்கள் சாதித்து விட்டோம். அப்துல் கலாம் சொன்னார் 2020 இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக வர வேண்டும், எல்லா துறைகளிலும் மாணவர்கள் சாதிக்க வேண்டும், இளைஞர்கள் சாதிக்க வேண்டும். அதே மாதிரி அவர் சொல்லிட்டு போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2020 கண்டிப்பாக உலகம் ஒரு பேரழிவை சந்திக்கும். அதற்கு மாணவர்கள் எல்லாம் படித்து ஒரு மருத்துவர்கள் ஆகி இது போன்ற வைரஸ் வரும்போதெல்லாம் அதற்கு தகுந்த மருத்துவம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு மறைமுக அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு சென்றாரோ என்று தெரியவில்லை. ஆனால் இன்று உலகம் முழுவதும் இன்று வரை இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு மருந்து கண்டுபிடித்த பாடல்கள் எந்த ஒரு வல்லரசு நாடுகளும் தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக சொல்லுகிறதை தவிர, ஆனால் நடைமுறைக்கு இன்று வரை ஒரு மருந்து கூட வரவில்லை என்பது ஒரு பேர் அதிர்ச்சியை தான் நமக்கு கொடுக்கின்றது. எனவே இந்த சுதந்திர திருநாளில் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக மறைந்த மக்களை நாம் நினைக்கின்றோம். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் உழைக்கின்ற அனைத்து மருத்துவ பணியாளர்களையும் போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை மேலும் சிரமம் எடுத்து மக்களுக்கு பணிபுரிய அவர்களை வேண்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்திய சுதந்திரம் 1947 சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இன்று வரை முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கும் பொழுது 1947 இந்தியா சுதந்திரம் கிடைத்த உடனேயே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்தது. 1962 இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் போர். 1971 பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர். 1990 பார்க்கும் பொழுது கார்கில் வார். 2 மாதங்களுக்கு முன்பு கூட நம்முடைய இந்தியாவுடைய எல்லை பிரச்சனை, சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் பிரச்சனை, நேபாளத்திற்கும் இந்தியாவிற்கும் பிரச்சனை, பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு இந்திய வீரர், ஒரு ராணுவ வீரர் இந்த எல்லையில நம்மை காப்பதற்காக, நமது உயிரை காப்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு இந்த சுதந்திர நாளை நாம் அர்ப்பணித்தால்
அது கூட மிகவும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த நேரத்தில் நமக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து இந்திய நாட்டை பாதுகாக்கின்ற இந்திய ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ அதிகாரிகளை கூட நாம் வணங்குகின்றோம், போற்றுகின்றோம், போழ்கின்றோம், அவருடைய சேவை தொடர வாழ்த்துகின்றோம். இந்திய சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது பல கட்டங்களை தாண்டிதான் இந்த இந்திய சுதந்திரம் கிடைத்தது. இந்திய சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1857 பெரும் புரட்சிக்கு முன்பாகவே 1700ஆம் ஆண்டுகளிலேயே நமது தமிழ்நாட்டிலே பணிபுரிந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி ஆரம்பித்தார்கள். 1801ஆம் ஆண்டு நடந்த அந்த பாளையக்காரர்கள் புரட்சி தான் இந்தியாவிலே ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு முதல் புரட்சி. அதைத் தொடர்ந்து 1806ஆம் ஆண்டில் நடந்த வேலூர் சிப்பாய்கள் கழகம் ஒரு பெரிய புரட்சி. மூன்றாவது 1857 நடந்த பெரும் புரட்சி, கிரேட் ரெபல்லியன், கிரேட் ரோல்ட் என்று சொல்வார்கள், இது ஒரு பெரும் புரட்சி. இப்படியெல்லாம் பல கட்டங்களை தாண்டி பல சுதந்திர போராட்ட வீரர்கள், புரட்சியாளர்கள், தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இன்று இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களை கூட இந்த நேரத்தில் நினைத்து அவர்களை நாம் வணங்குவது ஒரு முக்கியமான கடமை. நான் சொன்னேன், இந்த சுதந்திரம் பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் தமிழர்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்திய சரித்திரத்தை நாம் புரட்டி பார்த்தால் தெரியும். 1700ஆம் ஆண்டுகளிலேயே தெற்கு சென்னையில் இருந்த பூலிதேவன், அதான் புலிதேவனா மாறினார். புலியை அடைக்கதான் புலிதேவன், பூலிதேவன், சின்ன மருது, பெரிய மருது, வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியாருடைய படை தளபதி குயிலி, தீரன் சின்னமலை, இன்னும் பல தலைவர்களை நாம் பார்க்கின்றோம், புரட்சியாளர்களை பார்க்கின்றோம். பாரதியார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக மக்கள் மையத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர். சுப்பிரமணிய சிவா, செக்கிழுத்த சம்மல், வியூவர் சிதம்பரனார், ராஜாஜி, இப்படி பல தமிழர்கள் இந்த சுதந்திரத்திற்கு அடித்தளம் விட்டார்கள். இந்த தீரன் சின்னமலை, இங்க நிறைய மாணவர்கள் இருப்பவர்கள் படித்த பாடங்கள் தான். இந்த தீரன் சின்னமலையை மட்டும் ஒரு 2-3 வரிகள் சொல்லி என்னுடைய உரையை முடிப்ப ஆசைப்படுகின்றேன். தீர்த்தமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை கொங்கு ரீஜன், இந்த கொங்கு ரீஜன் சொல்லும் போது கோயம்புத்தூர், ஈரோடு பகுதியில் இருந்தவன் தீர்த்தமூர்த்தி. சிறிய வயது முதல் சிலம்பாட்டம், அம்பு எய்தல், குதிரையேற்றம், இன்னும் நவீன போர் யுக்திகளை கூட சிறிய வயதிலே பயின்றவர். அவனும் அவன் தம்பியும் அந்த கொங்கு நாட்டு பகுதியில் ஏற்படுகின்ற குடும்ப பிரச்சனைகள், நில பிரச்சனைகள் எல்லாம் சிறிய வயது முதல் தீர்த்து வைத்து மக்களை சமாதானப்படுத்தி மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் பணியில் 2 பேரும் இருந்தார்கள். வரிகளை வசூலிப்பதற்கு திவான்கள் என்று சில அதிகாரிகள் வைத்திருந்தார்கள், நில வரிகளை வசூலிப்பதற்கு. அப்படி ஒரு திப்பு சுல்தானுடைய அந்த திவான் முகமது அலி, அவன் மாதம் ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து அந்த கொங்கு நாட்டு பகுதியில் அந்த நில வரியை வசூலித்து செல்வான். அப்போது அந்த வரியை வசூலிக்கக்கூடாது என்று இந்த தீரன் சின்னமலை மற்றும் அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அப்படி ஒரு சமயத்தில் அந்த முகமது அலி அந்த கொங்கு நாட்டு பகுதியில் வந்து அந்த வரியெல்லாம் வசூலித்து செல்லும் பொழுது ஒரு நாள் அந்த சின்னமலை, சென்னிமலை, இந்த இடைப்பட்ட ஒரு மலைப்பகுதியில் அந்த முகமது அலி வந்து கொண்டு இருக்கும் பொழுது வழியை மறைத்து அவன் வசூலித்த பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு, நீ போய் திப்பு சுல்தானிடம் சொல், இங்கே ஒரு சின்னமலை இந்த பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டான் என்று போய் திப்பு சுல்தானிடம் சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். முகமது அலி போய் சின்ன திப்பு சுல்தான் சொன்னான், நான் பணத்தெல்லாம் வசூலித்து வரும்பொழுது அந்த கொங்கு நாட்டு மலைப்பகுதியில் ஒரு சின்னமலை என்ற ஒரு பையன், ஒரு இளைஞன் என்னுடைய பணத்தை அப்படிங்க நான் சொல்லிட்டு போய் திப்பு சுல்தான் சொன்னேன். திப்பு சுல்தானுக்கு ஒரே கோபம், யார் அது
என்ன மீறி இந்த கொங்கு நாட்டு பகுதியில் ஆட்சி செய்வதற்கு எனக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையை அனுப்பிச்சான் திப்பு சுல்தான் முகமது அலி தலைமையில். அப்போ முகமது அலி தலைமையில் ஒரு பெரிய படைகள் வருது. இந்த சின்னமலை வீரன் சின்னமலை ஒரு இளைஞர்கள் எல்லாம் திரட்டி நுயல் ஆற்று பகுதியில ஈரோடை ஒட்டி இருக்கக்கூடிய நுயல் ஆற்று பகுதியில ஒரு பெரிய சண்டை நடந்தது. சிறிய வயது 1755 பிறந்த 1806 ஜூலை 31 இறந்துருவார். ஒரு 30-40 வயதுல ஒரு படையை திரட்டி திப்பு சுல்தான், ஏன்னா திப்பு சுல்தான் ஒரு மைசூர் ஒரு சுல்தான், ஒரு பெரிய பவர்ஃபுல் அரசன், ஒரு ரூலர் வாரியர். அவனுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெறுகிறான் வீரன் சின்னமலை. திப்பு சுல்தான் பயப்படுறாங்க, யாரு ஒரு சின்ன ஆளு, நான் எவ்வளவு பவர்ஃபுல், அவனுக்கு எதிராக வீரன் சின்னமலை ஒரு சின்ன ஆளு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு போரிட்டு முதல் போரிலேயே வீரன் சின்னமலை வெற்றி அடைகின்றான். பிறகு சிறிது நாட்கள்ல திப்பு சுல்தான் கேன்சர் வந்து இறந்து போறான். அதுக்கு பிறகு அந்த சங்ககிரி பகுதியில் ஈரோடை ஒட்டி இருக்கக்கூடிய சங்ககிரி பகுதியில் ஒரு கோட்டையை எழுப்பி அந்த கோட்டையிலிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பல ஆண்டுகள் ஒரிலா போர் நடத்தினார். ஆங்கிலேயருக்கு தெரியல எங்கிருந்து வேறு குண்டுகள் வருது, எங்கிருந்து தாக்குறாங்க, எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. ஆனா வீரன் சின்னமலை அந்த சங்ககிரியில மலை உச்சியில ஒரு கோட்டையை நிறுவி அங்கிருந்து ஒரிலா போர் விரகி குண்டுகளும் போறாங்க. இந்த ஆங்கிலேயர்களுக்கு பல ஆண்டுகள் தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே வர முடியும். கடைசியாக இறுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க அந்த மலை உச்சியில ஒரு கோட்டையை வீரன் சின்னமலை நிறுவி அங்கிருந்து எத்தனையோ ஆங்கிலேயர்களை கொன்று வீழ்த்தினான். கடைசியாக இறுதி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அந்த இடத்தை கண்டுபிடிச்ச பிறகு வீரன் சின்னமலையால சமாளிக்க முடியல. கடைசியாக ஆங்கிலேயரிடம் பிடிபடுகின்றார்கள். அவன் அவனுடைய தம்பி பிடிப்பட்ட பிறகு ஆங்கிலேயர் கேட்கின்றார்கள், இனிமேலாவது நீங்கள் எங்களுடைய ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. 2 பேர் சொன்னார்கள், நாங்கள் சாவதற்கு தயாராக இருக்கின்றோம், இந்திய நாட்டிற்காக எங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றோம், ஆனால் உங்களுக்கு அடிப்பணிய மாட்டோம் என்று சொன்னார்கள். கடைசியாக எந்த கோட்டையை கட்டினானோ அதே சங்ககிரி கோட்டையில வீரன் சின்னமலையும் அவனுடைய தம்பியை தூக்கிட்டு கொல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இளைஞர்களை, மாணவ செல்வங்களை, இந்திய நாடு ஒரு பழம்பெரும் நாடு, பழைய கலாச்சாரங்களை கொண்ட நாடு. உங்களை போன்ற இளைஞர்கள் பகத்சிங், குதிரம் போஸ், மங்கள் பாண்டே இவர்கள் எல்லாம் வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்தால் தெரியும். சிறிய வயது முதல் பகத்சிங் ஜாலியன் வாலாபாக் 1919 பஞ்சாபில் நடந்த படுகொலையை பார்க்கின்றார். அங்கே அந்த மக்கள் சிந்திய ரத்தத்தை எடுத்து ஒரு பாட்டில் அரைத்து வைத்து அதை தினமும் பார்த்து இந்த ஆங்கிலேயர்களை நான் வழிபாக இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருவேன் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டினான் பகத்சிங். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கடைசி நாட்களில் அவருக்கு கூட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ கூட சிறைச்சாலையில் ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டு இருக்கின்றார். கடைசி நேரத்தில் கூட அப்ப சிறை காவலர்கள் போய் சொல்றா, உங்களுக்கு தூக்கு தண்டனை நேரம் வந்து விட்டது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சரி நேரம் கொடுங்க, நான் என் நண்பருடன் பேசிக் கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னா. அவனுக்கு ஒன்றும் புரியல, யார் நண்பன் அப்படின்னு. கையில பார்த்தா ஒரு புத்தகம், ஒரு தாஸ் காப்பீட்டல், ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கின்றார். அதற்கு பிறகு தூக்கமடைக்கு செல்கின்றார். அப்ப தூக்கமடையில எல்லாரும் அந்த ஆங்கில அதிகாரிகள் தான் கழுத்துல தூக்கு கயிறை மாட்டி அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, அது கூட அவங்க செய்யப்படாது என்ற தூக்கு கயிறை தானாகவே கழுத்துல மாட்டி தானாக இறந்து போகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், இவர்களெல்லாம் நாம் நினைக்க வேண்டும். அவர்கள் காட்டிய வழியிலே நாம் எல்லாம் நடந்து இந்திய நாடானது மேலும் மேலும் முன்னேறி ஒரு பெரிய வளர்ந்த நாடாக வர வேண்டும். குறிப்பாக இது போன்ற பேரழிவுகள் வரும் பொழுது மக்கள் எல்லாம் மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து மனிதனின் மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மையை நாம் எல்லாம் வளர்த்து கொண்டு இந்த இந்திய நாடு ஒரு சிறந்த நாடாக, உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசு நாடாக வருவதற்கு அனைவரும் நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
என்று கூறி இந்த சிறிய விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சிறிய ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் சொன்னோம். இந்த பள்ளி 2005 ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக இந்த மேடையில் நடைபெறும். ஏற்கனவே ஒரு 300 மாணவர்கள் இந்த புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் அந்த விழாவில் மார்ச் பாஸ்ட், டான்ஸு, இப்படி பலவிதமான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். இதெல்லாம் இந்த ஆண்டு இல்லாத இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பெருமையாக இருந்தது. அப்போதான் நினைக்கிறேன் இந்த மேடை கூட இந்த ஒரு அற்புதமான நாளில் ஒரு வெற்று மேடையாக இல்லாமல் இந்த மேடையில் கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய அந்த ஊர் அடங்கிலிருந்து அந்த சிறை வாசத்திலிருந்து நீங்களெல்லாம் வெளியில வரணும், கொஞ்சம் வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எப்படி எல்லாரும் வந்திருக்கீங்க. அதே இந்த விழா ஒரு அளவுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சுதந்திர தினம் மட்டுமல்ல, இந்த விழா கூட ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது தன்மையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்ப இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசிரியர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இந்த கொரோனா நோயிலிருந்து இந்த உலகம் சுதந்திரம் பெற வேண்டும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.